கோபி, சின்ன விஷயம், இதுக்கு போய் சாப்பிடாம போலாமா? இந்த பருப்ப குடும்பம் இருந்தா இந்த மாதிரி சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும். அதுலயும் நான் பெரியவன், சத்தம் போடக்கூடாதா? ஏதோ கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கிட்டு சொன்னேன். எப்படி நடந்துக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். இல்லைங்க, உங்களுக்கு கூட முன்கோபம் ரொம்ப ஜாஸ்தி. பொறுமையா இருக்க கத்துக்கணும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சார், உங்க ஸ்டேட்டஸ்க்கு நீங்க போன் எடுத்து சுத்தினா நீங்க ஆசைப்பட்ட பொண்ணு டான்னு கண்ணாடி மாளிகையில வந்து நிக்கணும். அதை விட்டுட்டு இப்படி புது சைக்கிள் மிச்சர் போட்டலாம் முட்டையை போட்டுறீங்களே, உங்களுக்கே ரொம்ப அசிங்கமா இல்ல சார்? ஒரு பொண்ண டீஸ் பண்ணி வழிக்கு கொண்டு வரலாம்டா இன்பமே இருக்கு. உனக்கு என்ன தெரியும் லவ் பத்தியா? என்ன எங்க நீங்க லவ் பண்ண விட்டீங்க? என் பாதி வாழ்க்கை உங்களுக்கு ஏற்பாடு பண்றதுலயே போயிடுச்சு. ஆமா சரிங்க சார், உங்க பாவத்தை இந்த பழுவையும் நான் தான் சார் சுமந்துட்டு வரேன். பங்களா வந்தாச்சுடா. பங்களா வந்தாச்சா? சார், மேனேஜர் சார், சார் முதலாளி மிஸ்டர் ரமேஷ் வந்திருக்காரு. ஓ, நீங்களா? உட்காருங்க, அப்பா குளிச்சிட்டு இருக்கேன். அவர் அவசரப்படுத்தாதீங்க, அப்படியே வந்துட போறாரு. இன்ஃபேக்ட் ஒன்னதான் பார்க்க நான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கா இதோ இந்த புது ஹீரோ சைக்கிளை கொண்டு வந்திருக்காரு. நேத்து உன்னுடைய பழைய சைக்கிள் டேமேஜ் ஆச்சு இல்லையா, அதுக்காகத்தான் இந்த புது சைக்கிள். அண்ட் திஸ் இஸ் மை பிரசன்டேஷன். பிரசன்டேஷன் சொல்லாதீங்க, இட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட். பதிலுக்கு பதில் சைக்கிள் கொண்டு வைக்க வேண்டியது உங்க தலையெழுத்து. கொஞ்சம் பிடிங்க. என்னங்க நீங்க டான் பேசுறீங்க? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்கோர்ஸ் இது ஒரு பாசமலர் அண்ணன் தங்கச்சி விவகாரம், தப்பா நினைச்சுக்காதீங்க. வாங்க வாங்க, உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா? பரவாயில்ல. அதுல பாருங்க, விளையாட்டா உங்க மகளுடைய சைக்கிளுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வந்து போச்சு. அவ வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே புது சைக்கிளா வாங்கிட்டு வந்துட்டேன். என்னமா இதெல்லாம்? அப்பா, அவர் ஏதோ ஆக்சிடென்ட்னாரு, அது இல்ல, இது ஒரு இன்சிடென்ட். அவரோட ஸ்டேட்டஸ்க்கு எப்படி வேணா ஜோக் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இவங்களுக்கு டீ காஃபி ஏதாவது கொடுமா? கரெக்ட். அப்படியே ஒரு சின்ன பிளேட்ல முதலாளிக்கும் பெரிய பிளேட்ல எனக்கும் பிஸ்கட் கொண்டு. அப்பா, நீங்க ஏதோ ஆடிட் மீட்டிங் போகணும்னு சொன்னீங்கல்ல, போலியா? ஆமாமா, சுத்தமா மறந்தே போயிட்டேன். நல்ல காலம் ஞாபகப்படுத்தினேன். நான் உடனே போயானு சார். என்னங்க இது? நானே இங்க இருக்கேன், மீட்டிங் என்ன அவசரம்? அதுக்கு இல்ல சார், இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சதும் ஆடிட்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட்ல மெட்ராஸ் போகணும்னு சொல்றாங்க. நாம உடனே போயானு சார். ஆமாப்பா, டைம் ஆச்சு, சீக்கிரமா புறப்படுங்க. சார், இன்னுமா உங்களுக்கு புரியல? இன்னைக்கு நோ டீ நோ பிஸ்கட். நம்ம இன்னும் இங்க இருக்கணுமா? ஓகே, இன்னொரு தடவை வந்தா போச்சு. நான் இனிமே இங்க அடிக்கடி வருவேன். ஏன்னா இந்த அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் இனிமே அடிக்கடி வருவார்னா உங்களுக்கு இனிமே அடிக்கடி புது காரு புது ஜீப்னு வந்துட்டே இருக்கும். லக்கி கேர்ள். நானும் ஒரு பொண்ணாவே பிறந்திருக்கலாம். ஹலோ கோபி. ஹலோ. என் முகத்தை பார்த்தது போதும், சைக்கிளை பாருங்க. புதுசா இருக்கு. எஸ்டேட் ஓனர் மிஸ்டர் ரமேஷ் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஓஹோ, பரிசா? இல்ல, அவர் செஞ்ச அக்கிரமத்துக்கு அபராதம். அக்கிரமம் அவர் செய்யல, நான் தான் செஞ்சேன். நீங்க செஞ்சீங்களா? யார் சொன்னது? எங்க என்ன சொல்றாரு? பெரிய மனுஷங்க கிட்ட என்ன தகராறு வச்சுக்கிற? அவங்க எல்லாம் என்ன தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்கறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. என்ன அவங்க மனுஷங்க இல்லையா? முதலாளிங்களா? படத்துல மிதக்கிறாங்களா? சிரமத்துல வந்து புரள்றாங்களா? நல்லா இருக்கே உங்க அண்ணன் சொல்ற நியாயம். அவர் செஞ்ச தப்புக்கு உங்களையே கோச்சுக்கணும்? அவர் அப்படிதான் சொல்லுவாரு. ஏன்னா தம்பி இல்ல, என்ன சாப்பாடு போட்டு பியருக்கு படிச்சு வச்சிருக்காரு. அதுவும் லிட்டரேச்சர். நீங்க பிஏ லிட்டரேச்சரா? அன்பார்ச்சுனேட்லி. படிப்பை விடுறாத. படிச்சு பட்டு வாங்கினவன் எல்லாம் கை நிறைய சம்பளம் வாங்கி ஓஹோனா இருக்கான். அவன் லாட்டரி அடிக்கிறான். தப்பு செய்யறவன் எவ்வளவு பெரிய சீமானா இருந்தாலும் தட்டி கேட்காம என்னால இருக்க முடியாது. அதான் என்னுடைய கேரக்டர். உங்க அண்ணன் அவர்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறாரு இல்லையா, அதனாலதான் அவருக்கு சாதகமா பேசுறாரு. சாதகமா பேசல, அது அவருடைய பலகீனம், கோழைத்தனம். அந்த அடிமைத்தனத்தை தான் நான் இருக்கிறேன். A great man has already raised the slogan, all for one and one for all. But still these people have inferiority complex and slavish mind, which I hate, Radha. I hate. Radha, நான் மெட்ராஸ் போற அப்படி பண்ணிட்டேன். மெட்ராஸ்கா? ஆமா, நான் சுதந்திரமா இருக்க விரும்புறேன். நோ, நீங்க மெட்ராஸ்க்கு போக கூடாது. ராதா? எஸ், ஐ லவ் யூ கோபி. நீங்க எப்பவும் என் கூடவே இருக்கணும், என் பக்கத்திலேயே இருக்கணும். I want you.
ஹலோ ஃபாதர் தாமஸ், how are you? Fine, thank you. பாபு, முதல்ல இந்த இடத்துல நான் கிளப் தான் கட்டலாம் நினைச்சேன். இடத்தை பார்த்த உடனே கூடவே ஒரு ஸ்விம்மிங் பூலும் கட்டலாம் நினைக்கிறேன். மிஸ்டர் ரமேஷ், இன்னும் நீங்க உங்க மனசை மாத்திக்கவே இல்லையா? மாத்திக்க வேண்டியது நீங்க தான். பாபு, சார், அந்த பொண்ணு பேர் ஸ்டெல்லா. அனாதையான அந்த பொண்ணை சின்ன வயசுல இருந்து பாதிரியார் தான் எடுத்து வளர்க்கறாரு. இப்ப இங்க டீச்சரா இருக்குது. இந்த ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எல்லாம் என்னமா சொல்லி கொடுக்கும் தெரியுமா? அடிச்சே, நான் அதை கேட்கல மேன். நம்ம கண்ணாடி மாளிகைக்கு. சரி சரி சரி, இந்த புனிதமான இடத்தை விட்டு கொஞ்சம் வெளியில வரட்டும். நான் என் அசிங்கமான தொழிலை ஆரம்பிக்கிறேன். ஏய், எங்க அண்ணன் கோபி. ஐயோ ஐயோ, பிரேக் பிடிக்கல, பிரேக் பிடிக்கல, பிரேக் பிடிக்கல. ஐயோ, என்ன பண்ணுவேன்? எடுபடல வேணா, எடுபடல வேணா. ஐயோ ஐயோ ஐயோ. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. அண்ணே, அடிக்கடி ஒண்ணும் படலையே. எனக்கா? பிரேக் பிடிக்காம பள்ளத்துல வீழ்த்தீங்க. அது உங்களை பார்த்த உடனே பேலன்ஸ் பேலன்ஸ் தவறி போச்சு, அவ்வளவுதான். அண்ணே, இவ என் ஃப்ரெண்டு, பேர் ராதா. வணக்கங்க. வணக்கங்க. இவரு என் கூட பிறக்காத அண்ணன் ராதா. அப்ப இன்னொரு வணக்கங்க. மற்றொரு வணக்கங்க. என் பேர் கோபி, ஒரு சாதாரண மெக்கானிக். நான் ஊருக்கு புதுசு, மெட்ராஸ்ல படிக்கிறேன். படிக்கிற பொண்ணா? எந்த கான்வென்ட்மா? அதெல்லாம் தாண்டியாச்சு, இப்ப காலேஜ். அப்போ மெச்சூர் கேர்ள், விவரம் தெரிஞ்ச பொண்ணு. குட் குட். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எது எது? அண்ணே, நம்ம எஸ்டேட் மேனேஜர் இல்ல, அவருடைய டாட்டர். ஓ, அது அமெரிக்கா ரிட்டர்ன் மிஸ்டர் ரமேஷ், அவருடைய எஸ்டேட் மேனேஜர் மகளா? வாழ்க வாழ்க. அண்ணே, சொல்ல மறந்துட்டேனே, மிஸ்டர் ரமேஷ் இல்ல, அவர் ஃபாதரை மீட் பண்ணி ஸ்கூல 2 மாசத்துல காலி பண்ணி என்கிட்ட ஒப்படைக்கணும், இல்லனா எல்லாத்தையும் வச்சு தரமாட்டம் ஆக்கிடுவேன்னு வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஏழை பசங்க படிக்க கூட அவனுக்கு பிடிக்கலைங்க. சின்ன வயசுல எஸ்டேட் வேலை செய்ய வச்சு எதிர்காலத்துல ஒரு அடிமை சமுதாயத்தை உருவாக்க நினைக்கிறாங்க. ஸ்டெல்லா, அந்த பள்ளிக்கூடத்தை அவன் எப்படி எடுக்கிறோம் நான் பாக்குறேன். அந்த சுவர்ல இருந்து ஒரு செங்கல் கீழே விழுந்தாலும் அவன் உடம்புல இருக்க எறும்பெல்லாம் நுறங்கிடும். ஏன் இப்படி கோவப்படுறீங்க? நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் பொறுமையா இருக்கணும்னு. நானும் சொல்லிருக்கேன்ல, அக்கம சுரங்களை பார்த்தா ரத்த கொதிக்கும்னு சொன்னீங்க கோபி, நான் இல்லன்னு சொன்னேனா? கோவப்படுறதை விட்டுட்டு அதை எப்படி தடுக்கிறதுன்னு யோசனை பண்ணுங்க. இருங்க இருங்க, நான் என்னவோ நீங்க இப்பதான் முதல்ல சந்திக்கிற மாதிரி நினைச்சு 2 பேரையும் அறிமுகப்படுத்தி வச்சேன். நீங்களும் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சீங்களே. ஆமா, நடிச்சோம். என்ன இப்போ? பொறுமை பொறுமை, இப்பதானே சொன்னேன். கோபம் வரும். அப்ப சரி, நீங்க 2 பேரும் இருங்க, நான் வரேன். பாத்திர போறா. அவளு படிச்ச பொண்ணு, வச்சுட்டு ஆப்பிள் இருக்கு, சாண்ட்விச் இருக்கு, பிஸ்கெட் இருக்கு, கேக் இருக்கு. கறிப்பொடி? கறிப்பொடியா? இது இருக்கே. ஆமா, பிக்னிக் வந்திருக்கும், கறிப்பொடி எதுக்குடி? கோபி வந்த உடனே ஒரு ஜோக் பண்ணணும். இந்த டவல்ல இத பொத்தி நல்லா தடவி மடிச்சு வச்சுக்குவேன். கோபி வந்த உடனே மூஞ்சி தொடச்சிக்குங்கன்னு சொல்லி இந்த டவலை கொடுப்பேன். கறிப்பொடியை கவனிக்காம மூஞ்சியை தொடச்சுக்கும், முகமெல்லாம் கறி ஆயிடும். எப்படி நம்ம ஜோக்? பாவண்டி, பாவத்தை பார்த்தா கொஞ்சம் த்ரில் இருக்க வேண்டாமா? ஏய், அங்க பாருடி. ஏய், வெள்ளக்கரடி வருதுடி. சனியே, இங்க எதுக்கு வந்து நிறுத்துது? நம்மள தேடி வருது, வம்பளக்கும், வாங்கி கட்டிட்டு போட்டுமே. Hello, Radha. Hello, Ramesh. How are you? How is life? Very sweet. Oh, பிக்னிக் வந்திருக்க, உனக்கு கம்பெனி கொடுக்க போய் ஒரு பொண்ணு தான் கிடைச்சாளா? இப்பதான் நீங்க வந்திருக்கீங்களே, எங்களுக்கு என்ன குறைச்சல்? விருந்தாளி பசியோட வந்திருக்கேன், என்ன வச்சிருக்க? பால், பழம்,
பவுடர். என்னங்க இப்படி கொஞ்சம் திரும்புங்க. இப்படி இன்னும். ஐயோ, மூஞ்சி பூரா மண்ண படிஞ்சிருக்கு. மண்ணா? ஒரே அழுக்கா இருக்கு. அழுக்கா? இப்படி தொடச்சாலாம் போகாது, முகத்தை கழுவுங்க. ஏய், தண்ணி குடுறி. வாங்க. இந்தாங்க, தொடச்சுக்குங்க. ஓ, thank you. ஓ, அச்சா, மிஸ்டர் ரமேஷும் கூப்பிட்டுருக்கீங்களா? மிஸ்டர் ரமேஷ், உங்க மூஞ்சில ஒரே கரியா இருக்கு, முதல்ல நல்லா தொடுங்க. உங்க மூஞ்சில ஒரே கரியா இருக்கு, நீங்க பாருங்க. மிஸ்டர் ரமேஷ், மிஸ்டர் ரமேஷ், உங்க மூஞ்சில கரி இருந்தது, வாஷ் பண்ணிட்டேன். என்ன இப்போ? நீங்க சும்மா இருங்க. மிஸ்டர் ரமேஷ், நாங்க 3 பேரும் என்ஜாய் பண்ணதான் பிக்னிக் அரேஞ்ச் பண்ணோம். சிவா பூஜையில கரடி மாதிரி நீங்க வந்துட்டீங்க. ஒரு கப் டீ குடுக்குறேன், குடிச்சிட்டு உடனே போயிடுங்க. நான்சென்ஸ். ஹலோ. உங்க கொம்பு, உங்க பைப்பு, உங்க கண்ணாடி. அடடே, பாவம் பெரிய மனுஷன் கறி மூஞ்சியோட போயிட்டு இருக்காரு. போட்டுமே, 4 பேர் பார்த்து சிரிக்கட்டும். கோபினா, நீங்க தப்பிச்சீங்க. ஏ, உங்க மூஞ்சில கறி பூசணும்னு போட்ட பிளான பாவம் அவர் வந்து மாட்டிக்கிட்டாரு. ஏன் மூஞ்சில ஆமா கறி? ஆமா. உட்காருங்க, திம்பம். திரும்ப உட்காரு. ஆமா, உங்க 2 பேருக்கு நடுவுல நான் எதுக்கு? நான் வரேன். ஐயோ மெண்டஸ்ல, நீ இங்கே இரு. நீ போயிட்டேன்னா இவ செய்யற குறும்ப எல்லாம் என்னால தாங்க முடியாது. ஆமா, உன்னை கிள்ளிடுவேன், தின்னுடுவேன், முழுகிடுவேன். என்னமோ எல்லாத்துக்கும் இடம் கொடுத்த மாதிரி. இந்த பாருடி, எங்க அண்ணன் ரொம்ப நல்லவரு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஓகே. தப்பு இல்ல, என் பேர தப்பே இல்ல. அதா என் மூஞ்சில கறி பூசுறியா? இங்க திரும்ப. ஐயா, உங்க என்ன மேன், என்ன அப்படி பாக்குற? நான்சென்ஸ். சார், உங்களை பார்க்க டெவலப்மெண்டா வந்துருக்காங்களா? சார், நீங்க முகத்தை கழுவிட்டு ட்ரெஸ் கட்டிட்டு வந்துருங்க சார். அவங்கள வெயிட் பண்ண வச்சா நல்லா இருக்காது. சார், அவங்க வெயிட் பண்ணா பரவாயில்ல சார், அப்புறம் சிரிச்சு கிரிச்சு அது நல்லா இருக்காது சார். அதெல்லாம் எனக்கு தெரியும் மேம். சார், உங்களுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, அவங்களுக்கு தெரிஞ்சாதான் சார். அதுவும் எனக்கு தெரியும். என்ன கேக்குமா? என்ன மேன் சிரிக்கிற? அடக்க முடியல சிரிக்கிறா. கறி. கரியா? உங்க முகத்தை முதல்ல கண்ணாடியில போய் பாத்துங்க. வாட்? வெரி இம்பார்ட்டன்ட் கேர்ள். 4 பேர் என்ன பார்த்து சிரிக்கும்படியா பண்ணிட்டாளே. ஐ வில் டீச் ஹர் லெசன். பாபு, எஸ் சார். கால் தட் மேனேஜர். வை சார்? கோ மேன். எஸ் சார். நீ தப்பா எடுத்துக்காது பாரு. உன் தம்பி கோபி எனக்கு நல்லாவே தெரியும். இன்ஃபேக்ட் ஒரு தடவை என் உயிரையே காப்பாத்திருக்கான். இருந்தாலும் முதலாளியே என் மகள் உன் தம்பியோட சம்பந்தப்படுத்தி கண்டிச்சு பேசினப்போ என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். ஸ்டேட்டஸ்னு ஒண்ணு இருக்கே. மேனேஜர் சார், என் தம்பி கொஞ்சம் துடிப்பானவனை தவிர ரொம்ப நல்லவன். உங்க கௌரவம் பாதிக்காம இருக்க அவனை நான் கண்டிச்சு வைக்கிறேன். வேணும்னா அந்த ஊரை விட்டே அவனை அனுப்பிச்சிடுறேன். அந்த அளவுக்கு முடிவு பண்ணணும். புத்தி சொல்லு, படிச்ச பையன் சொல்லாதப்பா. ஓகே மேனேஜர் சார். அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம். என்னப்பா? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ரொம்ப நளினமான விஷயம். என்னது? காக்கா. காக்காவா? காதல். யாருக்கு? எனக்கு அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? வயசாட்டே இருக்குல்ல, சும்மா இருக்க முடியுமா? பொண்ணு யாரு? நான் சொல்றேன், நம்ம எஸ்டேட் மேனேஜருடைய மகன். உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? கோபி, மேனேஜர் என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவங்க உச்சாணி கலையில் இருக்கிறாங்க, நமக்கு அதெல்லாம் எட்டுமா? இந்த காதல் கன்றாவி எல்லாம் என்னோட விட்டுடு. இருங்களேன், அந்த பொண்ணு கோபி காதலிக்குதோ என்னமோ. கரெக்டா, நீ முதல்ல அவரை என்ன காதலிச்சா? நல்லா இருக்கு. அவ சின்ன பொண்ணு, சிரிச்சு பேசிருப்பா. அதை நீ வளர்க்கறதா? முதல்ல நீ நல்லவனா இருக்க முயற்சி பண்ணு. என்னங்க,
இந்த மாதிரி விஷயத்தை வெளிப்படையா பேசுறது நல்லதில்லை. கோபி தெரிஞ்சிருவான். வாங்க உள்ள போலாம். திருந்துடுவாரா? காதலிக்கிறதும் தப்பா? மிஸ்டர் பாலுவோட தம்பி என்ன உலக தலைவர் வரக்கூடாது, ஸ்டைல நடந்து போக கூடாது, ஒரு பிள்ளை இருந்து பார்க்க கூடாது, எதுக்கு கண்டதும் கிடையாதா? நோ 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 நோ. காதல் மகத்தான, நான் அதை மறக்கவே